இந்த இளைய சமுதாய தம்பிமார்கள் இளைஞர்கள் இன்னும் இந்த சாதியின் பிடிக்குள் சிக்குண்டு தவிப்பதை நம்மால் பார்த்து சகிக்க முடியவில்லை. சிறு வயதிலேயே பள்ளிக்கு செல்லும் வயதிலேயே தன்னுடைய சாதிக்கென்று ஒரு வண்ணத்தை வைத்துக் கொள்கிறார்கள். அந்த வண்ணத்திலே நூல்கள் தயார் செய்து அதை கையில் கயிறாக கட்டிக் கொள்கிறார்கள். இந்த சமூகத்திற்கா 2 வண்ணங்கள், அந்த சமூகத்திற்கா மற்ற 2 வண்ணங்கள், அடுத்த சமூகத்திற்கா மற்ற 2 வண்ணங்கள், இப்படி ஏதாவது 2 வண்ணங்களை தங்கள் சாதியின் அடையாளமாக கையில் கயிறாக கட்டிக்கொண்டு பள்ளி செல்லும் சிறார்களின் மூளையில் இந்த சாதிய வெறியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் தலைவர்களும் சமூக தலைவர்கள், சமூக பற்றாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழின விரோதிகள். இந்த மாணவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் நுழைஞ்சோம்னா இந்த மின் கம்பங்கள் இதுல பார்த்தோம்னா இந்த ஊர்ல ஒரு தமிழ் குடி இருக்குன்னா அவங்க 2 வண்ணங்களை அந்த தீட்டி இருப்பாங்க அந்த மின் கம்பத்துல. அடுத்த ஊருக்கு போனோம்னா அங்க ஒரு தமிழ் குடி மக்கள் இருப்பாங்க, அவங்க 2 வண்ணம் அவர்களுடைய குடிவண்ணம் என்று கருதி கொண்டு அவர்கள் அந்த வண்ணத்தை இரட்டை கோடுகளாக அந்த மின்கம்பத்தில் பூசி இருப்பார்கள். இந்த செயலெல்லாம் செய்வது யார் என்று பார்த்தோம்னால் முற்றுமாக ஒரு படித்து தேர்ந்த ஒரு அரசியலை உள்வாங்கிய நல்ல மனநிலையில் உள்ள இளைஞன் இந்த வேலையை கண்டிப்பாக செய்திருக்க மாட்டான். ஒரு சாதிய வெறியை மனதிற்குள் வாங்கி கொண்டு அது என்ன ஏது, எது சாதி உணர்வு, எது சாதி பற்று, எது சாதி வெறி, இது நமக்கு தேவையா என்று உணராமல் கூட இதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைய சமுதாய பிள்ளைகள். இது எப்படி சாத்தியமாகிறது என்றால் அவர்கள் சிந்திப்பதில்லை. சிந்திப்பதற்கு இந்த சமூகம் அவர்களை அனுமதிப்பதில்லை, இந்த சமூக தலைவர்களும் அவர்களை அனுமதிப்பதில்லை. குறிப்பாக இந்த தமிழ் நாட்டு அரசாங்கமும் இந்த இளைய பிள்ளைகளை, படிக்கும் இளைஞர்களை சிந்திக்க விடுவதில்லை. இதை எப்படி நான் சொல்கிறேன் என்றால், பள்ளி பருவத்திலேயே குடிக்கு அடிமையாகும் நிலைக்கு இந்த மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் குடி மக்களும் சென்று விட்டனர். ஒன்று அரசாங்கம் விற்கக்கூடிய மதுவால் தன்னுடைய இளமையும் தன்னுடைய அறிவையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறான், அல்லது கஞ்சா என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளை பயன்படுத்தி